Hey everyone, welcome to Trends Atelier. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற ஸ்டிச்சோட பேர் மேட் ஃபில்லிங் ஸ்டிச். ஸோ நீங்கள் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்னு ஒன்றே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு நம்ம மேட்லாம் எப்படி ஒரு மாதிரி பின்னிருப்பாங்க இல்லையா, பின்ன மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டிச்சை வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சில் பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் இன்னொரு வேர்டு பாருங்கள், ஃபில்லிங். இதுவுமே வந்து ஒரு இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேவா, மேட் ஃபினிஷிங்கில். ஸோ மேட் ஃபினிஷிங்கில் ஒரு இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச். ஓகே, ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸோ இல்லை சர்க்கிளோ எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி லைன்ஸை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஈக்குவல் சைஸில் அந்த பாக்ஸஸ் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வெர்டிக்கலாக நம்ம வந்து லைன் டிவைட் பண்ணியாச்சு. அண்ட் ஹரிசாண்டல் லைனில் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நான் 3ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த டிவைட் பண்ணல ஃபர்ஸ்ட் பாக்ஸை 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன் செகண்டில். ஓகே, செகண்ட் வெர்டிக்கல் பாக்ஸில். ஸோ உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக அப்படி அப்படியே நம்ம போட்டுட்டு வரோம். உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும், நான் சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், பட் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி இதை வந்து இந்த பாக்ஸை டிவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸை வந்து ஃபுல்லாக டிவைட் பண்ணி வச்சுக்கணும், ஈக்குவல் சைஸில் இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ ஃபில் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் போகலாம், சர்க்கிள் ஷேப், அது வந்து நம்மளோட விஷ் தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அண்ட் நான் வந்து மேலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஒரு த்ரெட் எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த பாக்ஸ் நான் போட்டிருக்கலாம், அந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைனில் நம்ம ஸ்டிச்சு போட்டு எடுக்கிறோம். அண்ட் மேலே ஒரு லாக் ஸ்டிச், கீழே ஒரு லாக் ஸ்டிச், இடையில எங்கேயுமே வந்து நம்ம லாக் போட போகிறது கிடையாது. கண்டினியூஸாக நம்ம ஸ்டிச்சு போட்டு போயிட்டே இருக்கும். மேலேயும் கீழேயும் வந்து லாக் ஸ்டிச். ஓகே, ஏன்னா த்ரெட்டு வந்து அந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் ஆகி நிற்கணும். ஓகே, ஸோ அதனால் வந்து மேலேயும் கீழேயும் லாக் ஸ்டிச் போட்டு, இடையில நம்ம எங்கேயுமே வந்து லாக் ஸ்டிச் போட போகிறது கிடையாது. கண்டினியூஸ் ஸ்டிச் தான் நம்ம போட்டு வர போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணலாம். ஃபுல்லாக மீன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ஃபுல்லாகவே வந்து நம்ம இதே மாதிரி கண்டினியூவாக வந்து நம்ம போட போகிறோம். ஓகே, பாருங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அந்த பாக்ஸை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்கள், நான் எங்கே மறுபடியும் அந்த லைன் மறுபடியும் நம்ம செகண்ட் வெர்டிக்கல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே நம்ம எங்கே ஹரிசாண்டல் லைன்ஸ் போட்டிருக்கோமோ அந்த ஹரிசாண்டல் லைன்ஸில் தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் நான் போட போகிறேன். ஓகே, ஸோ இந்த மேட் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு அந்த த்ரெட்டு வந்து ஃபுல்லாகவே ஃபில்லிங்காக இருக்கணும். எங்கேயுமே வந்து கேப்ஸ் நமக்கு தெரியக்கூடாது, கிளாத் நமக்கு வெளியில் தெரியவே கூடாது. ஸோ அதுக்கு நெருக்கமாக ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேவா, ஸோ கொஞ்சம் தள்ளி போட்டாலுமே வந்து நம்ம கீழே இருக்கிற கிளாத்து வந்து நமக்கு மேலே தெரிஞ்சிடும். ஸ்டிச்சஸ், அதாவது அதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும், நல்லா இருக்காது. ஓகே, ஸோ அதனால் இதில் வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சில், அதாவது மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது, ரொம்ப ஸ்டிச்சஸ் எல்லாமே க்ளோஸ்டு, அதாவது பக்கத்தில் இருக்கணும். கிளாத் வந்து நமக்கு மேலே தெரியக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் வெர்டிக்கல் பாக்ஸையும் வந்து நம்ம இப்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், செகண்ட் பாக்ஸை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள். 4 ஸ்டிச்சஸ் இருக்குது இங்கே, 3 ஸ்டிச்சை வந்து உள்ளே போடுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து 2 ஸ்டிச்சு அண்ட் செகண்ட் பாக்ஸில் வந்து 3 ஸ்டிச் போட்டிருக்கோம். இதையே வந்து நம்ம அந்த வெர்டிக்கல் பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த தேர்ட் பாக்ஸில் இருக்கிற ஹரிசாண்டல் லைன்ஸை பேஸ் பண்ணி என்னோடய ஸ்டிச்சஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த லைனை அப்படியே ஃபாலோ பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரோம், வேறு ஒன்றுமே கிடையாது இங்கே. இது வந்து லாஸ்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன போடலாம் அப்படின்னா, எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே, அதாவது ஒரு ப்ளவுஸ், இந்த இப்போ நிறைய ப்ரைடல் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி சொல்லலாம்னா ஒரு ப்ரைடும் க்ரூமும் இருக்கிற மாதிரிலாம் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஃபேஸு, எது வேணாலும் இருக்கட்டும், அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே, அதாவது இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் இதுக்கு பேர். ஸோ இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க.
ஓகே, இதை நீங்கள் அப்படியே விடாமல் சைடில் நீங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் தெரியுது இல்லையா, ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சுற்றியுமே வந்து ஒரு செயின் ஸ்டிச் நான் போட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு அந்த சைடில் தெரிகிற கேப்ஸ் எல்லாமே அந்த ஹோலில் இருக்குல்ல ஸ்டிச்சோட ஹோலில், ஸோ அதெல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அதுக்காக நீங்கள் இன்னொரு லைன் கூட செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கு மேலே போட போகிற 6 ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.